மதி மைக்ரோ கிரீன்ஸ் வளர்மதி பேசுகிறேன். இது வந்து நிறையா கிரீன்ஸ்லாம் வளர்க்குறோம். இப்போ வந்து கோதுமை புல் வளர்த்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. முக்கியமான பயன் என்னென்னா, அந்த புற்றுநோய்க்காரங்க வந்து ஹீமோதெரபி பண்ண பிறகு இது வந்து அந்த ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்காக 10 நாளைக்கு ஜூஸ் இதை தான் குடிக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி சைடாக நிறைய இதுல வந்து ஜீரண சக்தி அது இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இப்போ வந்து இதை ஜூஸ் போட்டு குடிக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இது வந்து 12 நாள் வளர்ந்த கோதுமை புல். இப்போ இதை எப்படி ஜூஸ் போட்டு எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். 25 கிராம் வரைக்கும் புல்லை அறுத்துட்டு ஒரு டம்ளர் 200 கிராம் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம். அதில் வந்து நம்ம எதுவும் இனிப்பு எதுவும் இது பண்ண தேவையில்லை, சேர்க்க தேவையில்லை, அதுவே இனிப்பாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் உப்பு லெமன் சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ அதை அறுவடை பண்ணி நம்ம ஜூஸ் போடுவோம், பார்ப்போமா? வெங்காயம் இப்போ விளைவுகளை போகலாம். மிக்சராக பார்க்கலாம். நல்லா சக்கையாக ஆயிரும். அந்த புல் நல்லா இதாகிட்டு பச்சை அந்த இது பூரா இறங்கிடும், சாறு பூரா இறங்கிடும். வடிக்கணுமா இப்படியே பிடிச்சாலே இனிப்பாக தான் இருக்கும். இல்லை பிடிக்க ஒரு மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறும் கொஞ்சம் உப்பு போடலாம், ஒரு சிட்டியை. அது தேவையில்லை, இதுவே போதும். நல்லா இனிப்பாக இருக்கும். பிடிச்ச பிறகு நல்லா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். கேஸு வயிற்றுலேருந்து வெளியேறது அப்படியே தெரியும். வயிறு சுத்தமாயிரும். காலையில் இருந்துச்சா காலையில் அதே வயிறு சுத்தமாக இருக்கும். இதே சக்கையாக அந்த இது புறம் போயிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணியில் இது பண்ணது கரெக்டாக இது சரியாக இருக்கும்.